என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ யோஸ் நண்பா பேசி எப்படி இருக்கிறீங்க? நம்ம தமிழில் ஒரு சொல்லாட ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் தள்ளிட்டு போனானா. இது இப்போ யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் மீடியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான்காவது தூண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நக்கி பிழைக்கும் மீடியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த சொல்லடை பொருந்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவடு காத்துட்டு கிடந்தாங்க. தளபதி வீட்டு முன்னாடி எப்படியாவது ஒரு இன்டர்வியூ எடுத்துட மாட்டோமா, எப்படியாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்துட மாட்டாரா அவர் அப்படின்னு பகலாக காத்து கிடந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கடைசியில் என்டிடிவி வந்து அதை தட்டி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. நேற்று அந்த இன்டர்வியூவோட ஒரு சில விஷயங்கள் வந்து வீடியோ வெளியில் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கர வைரல். என்றைக்கு அது வந்து ஃபுல் டெலிகாஸ்ட் வரப்போகுது நமக்கு தெரியல. பட் அது என்ன பேசியிருக்காங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க, என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. முடிஞ்சால் அந்த ஹைப் இப்போல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் தட்டி விடுங்க. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் செய்யவே இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவை வந்து மீட் பண்ணவே இல்லை. ஸோ எல்லா மீடியாவும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவருக்கு வந்து பயம், இவருக்கு வந்து தானி இல்லை, தெம்பு இல்லை, மீடியாவை சந்திக்க வந்து பயப்படுறாரு, இவர் வந்து மீடியாவை சந்திக்காமல் எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேரும், இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி மக்கள்கிட்ட சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு கதை அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து தளபதி கண்டுக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி கண்டுக்கலைனாலும் ஒட்டுமொத்த மீடியாவும் தளபதினா நியூஸு, தளபதினா வியூஸு, தளபதினா வருமானம் அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும். அதனால் தளபதியே அவாய்ட் பண்ணாலும் இவங்களால அவாய்ட் பண்ண முடியல. அதனால் இவர் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அது வைரல் தான். அப்படி இருக்கும்போது என்டிடிவி போயிட்டு தளபதி வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பட் இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு இன்டர்வியூ கிடையாது, இது வந்து ஒரு மீடியா சேட். அப்படி தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். மீடியா சேட்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ பாட்காஸ்ட் மாதிரி. உட்காந்து அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. அவருடைய பர்செப்ஷன், அவருடைய வியூஸ், அவருடைய எண்ணங்கள் என்ன, நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஏன் நான் அரசியலுக்குள்ள வந்தேன், இப்படின்ற பல விஷயங்களை வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இது போயிருக்கும். அப்படி தான் இந்த லாஸ்ட்டு இந்த என்டிடிவியோடைய இந்த ஸ்பீச் வந்து ஒரு 1 hour அப்படி தான் போயிருக்கும். பட் இன்டர்வியூ அப்படின்னும் போது அது வேறு மாதிரி வரும். இன்டர்வியூனா அது வந்து பல கேள்விகள் கேட்பாங்க, காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். அது என்டிடிவி மட்டும் இல்லாமல் மேபி என்டிடிவியே இருந்தாலுமே கூட அதில் பல குதர்க்கமான கேள்விகள்லாம் அவங்க ஆட் பண்ணி கேட்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்டர்வியூ இருக்கும். மேபி அது லைவ் கூட ஒரு இன்டர்வியூ, சில பேர் லைவாக கொடுப்பாங்க, சில பேர் ரெக்கார்டட் இன்டர்வியூ கொடுப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டட் மீடியா சேட். ஸோ இப்போ இந்த மீடியா சேட்டில் என்னெல்லாம் வந்து பேசியிருக்காங்க, தளபதிகிட்ட வந்து என்னெல்லாம் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அது என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோ மூலயமா அவருடைய புரிதல் என்ன அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ மூலயமா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். I asked him, are you going to be kingmaker? He was shocked and he said, no sir, I will win. Why do you think I will be kingmaker? Have you seen the crowds that are coming? He's convinced, for what it is worth, in his head that he thinks he's winning this election. His fans converting into cadre, and the fact that he's not fighting this election just to make a point, he thinks he's fighting to win. That's the message he's seeking to communicate. அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே பீதியை கிளப்பக்கூடிய ஒரு கொஸ்டின். அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்ட மாட்டாங்க, ஆர் யூ ஏ கிங் மேக்கர். பிகாஸ் இந்த கொஸ்டினை வந்து தளபதியை பார்த்து இந்த நிருபர் கேட்குறாரு அப்படின்னா அது முக்கியமான காரணம், விஜய் அவர்கள் எங்கே போனாலும் வந்து மக்கள் வந்து அவரை வந்து பேராதரவு கொண்டு நேசிக்கிறாங்க, அந்த கூட்டம் கூடுது, மிகப்பெரிய லெவலில் வந்து ஆர்ப்பரித்து கொண்டாடுறாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கே வந்து புரியுது, இப்படி ஒரு எழுச்சியை வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டேட்லேயும் எங்கேயுமே பார்க்கல, தமிழ்நாட்டில் இதை பார்க்குறோம் அப்படின்னும்போது அப்போ இவர் வந்து ஒரு கிங் மேக்கராக இருப்பார், அரசியலில் இவர் வந்து ஒரு கிங் மேக்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அந்த நிருபரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்குறாரு. பட் இதே வேறு யாராவது இருந்திருந்தால், இதே இப்போ ஒரு திமுகவோ இல்லை வந்து அதிமுகவோ இந்த மாதிரி கூட்டங்களாக இருந்துச்சுன்னா, நாங்கள் தான், ஆமாம் நாங்கள் 200 வெல்லுவோம், 240 வெல்லுவோம், ஏன் 350 வெல்லுவோம்னு சொல்லிட்டு தன்னை தானே பீத்திக்கிற ஒரு திருட்டு கும்பலாக இருந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல ரொம்ப பணிவாக அடக்கமாக, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, நான் கிங் மேக்கர்லாம் கிடையாது, நான் வந்து என்னுடைய ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றிருக்கேன், மக்கள் சேவை செய்கிறதுக்கு அவங்கள வந்து தயார்படுத்தியிருக்கேன், நான் வந்து இந்த எலெக்ஷனில் வின் பண்ணி மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கேன். ஸோ அப்படின்னும்போது இந்த மக்களுடைய அன்பு எனக்கு கிடைக்கிது, அப்போ அந்த மக்களுக்கு நான் திருப்பி செய்யணும், அப்போ அதுக்கு நான் வின் பண்ணி ஆகணும், வின் பண்ணால் தான் நான் வந்து அவங்களுக்கு என்னால் நினச்சது செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஆன்சரை வந்து கொடுக்குற ஒரு தலைமை பண்பு இருக்குது பாருங்கள்.
இதுதான் வந்து விஜய் அவர்கள்ட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட். இது மற்ற தலைவர்கள்ட்ட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. Conflicted because we had this big event going on, but Vasudha and Shiv, I must tell our viewers, said, we have to go. There is no way we're not going. I said, but we're doing an event. How do we just leave our own event and go? He said, Rahul, what are you saying? We have to go. And so there it was. We got into a cab, went across to meet Mr. Vijay. And this turns out to be his first meeting with the national media. And frankly, I was quite impressed. We had a very long, detailed chat. He called it a mock interview of sorts. And I went in, frankly, with very low expectations, Shiv. Because he hasn't spoken in public. He hasn't answered questions. He's been speaking in his speeches, but he hasn't answered questions, as it were. So I thought, okay, maybe here's a guy who's underconfident, doesn't want to answer questions. But I asked him all kinds of questions, about 45 minutes plus, all kinds of questions. And இந்த கிளிப்பில் வந்து எல்லா ஈத்திர பசங்களுக்கும் பதில் இதில் இருக்குது. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. NDTVயோட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டயத்தில் தான் விஜய் அவர்கள்ட்ட இருந்து கால் போயிருக்கு, தளபதிகிட்ட இருந்து. இந்த மாதிரி வந்து மீன்ஸ் தளபதி இல்லை, அந்த அங்கேருந்து போயிருக்கும். இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ பண்ண முடியுமா, அவர் வந்து கூட அவங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்றாரு, வர முடியும்னு கேட்டோன்னே இவங்க அதை மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. பட் போகும்போதே இவருக்கு மைண்டில் என்னென்னா, இவர் வந்து ஓப்பனாக பேசுவாரா, இல்லை தடுமாறுவாரா, திக்குவாரா, இல்லை இந்த கொஸ்டின் வேணாம் ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாரான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நினச்சி தான் போயிருக்காப்புல. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா இவர் என்ன மாதிரியான கேள்வி கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இந்த இடத்துல இவருக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக வந்து யாரையுமே பார்க்கல, எந்த மீடியாவுமே பார்க்கல. அப்போ எந்த மீடியாக்கிட்டுமே பதில் பேசலை. அப்போ மீடியா பார்க்காத ஒருத்தர் வந்து இப்போ NDTV மீட் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவங்க வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்ற தயக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி எந்த தயக்கமும் இல்லாமல் இவர் ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல NDTVக்காரன் பதிவு பண்ணான். விச் மீன்ஸ் இது வந்து ஒரு மெசேஜ். அதாவது தமிழ்நாட்டில் இருக்க லோக்கல் மீடியா இருக்கீங்களே, உங்களை வந்து சந்திக்கிறதுக்கெலாம் விஜய் அவர்களுக்கு பயம் கிடையாதுடா, அந்த பயந்துக்கிட்டு வராமல் சந்திக்காமல் இருக்கிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. உங்களுக்கு வந்து ஒரு நியாயமான கேள்வியை வைத்து, ஒரு அரசியல் கேள்வியை வைத்து ஒரு மீடியா வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு சேனலும் ஒரு கொத்தடிமையாக வந்து செயல்பட்டு இருக்கனால உங்களை மீட் பண்ணி பேசி என்ன யூஸ் அப்படின்றது தான் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதனால தான் உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கார் அப்படின்றத NDTV வாயில் வழியாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். I've given up. For 33 years I was a star. I've consciously given that up. It wasn't easy. He accepts that it wasn't easy. He claims he's given it up, that's behind him, and he's fully focused on trying to do this. I asked him, so are you left, are you center, are you right? What? He's basically saying that it's not about being left or right. It's about, from his perspective, focusing on the issues that matter to the people and trying to build on that. That's the kind of narrative that he's putting out there. So Vijay, if you're watching, all that was. இது மூலிமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, விஜய் அவர்கள் திரும்பி சினிமாவில் நடிக்க வந்துடுவார். அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாப்புல, நான் இனி வந்து படத்தில் நடிக்க போகிறது இல்லை, என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன்னு சொல்லிட்டாரு. அது ஆடியோ லான்ச்லேயும் சொல்லி முடிச்சிட்டாரு, மலேசியாலேயும் முடிச்சிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு. பட் இருந்தாலும் இன்னமும் சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு தோத்துட்டாருன்னா அரசியலுக்கு வந்து அவர் சினிமாவுக்கு போயிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் நீங்கள் சினிமாவில் நடிங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால அவரும் சினிமாவுக்கு போயிடுவாருன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நிறைய பேருக்கு இருக்குது. பட் இந்த இடத்துல அவர் ரொம்ப கிளியராக அதை வந்து சொல்லிட்டார். நான் 33 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு விட்டுட்டு நான் அரசியலுக்குள்ளே வர்றது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அதை நான் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸோடு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்து இன்றைக்கி நான் அரசியலில் வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த பக்கம் போய் அவங்க கூட சேர்கிறதுக்கோ, இல்லை அந்த பக்கம் போய் அவங்க கூட சேர்கிறதுக்கோ எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. நான் மக்களுடைய பிரச்சனை என்னன்றதை அனலைஸ் பண்ணி அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் நான் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறது, அதே மாதிரி தோத்துட்டா உடனே நான் படத்தில் நடிக்க போகிறது அப்படின்னு இருந்தால் என்னுடைய ஃபோக்கஸ் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுல இருக்காமல் போயிடும். அதனால் என்னுடைய முழு ஃபோக்கஸ் நான் வந்து மக்கள் சேவைக்கு வந்துட்டேன். அப்போ இனி அது மட்டும்தான் என்னுடைய வேலை, அரசியல் மட்டும்தான் என்னுடைய பாதை. அந்த பாதையில் தான் நான் இனி போவேன், அதில் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்று மக்களுக்கு என்னால் முடிஞ்ச நல்லதெல்லாம் செய்வேன் அப்படின்றது தான் இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். That the fact that he hasn't met with any media teams has given the impression that he's uncertain about speaking, that he's not confident about giving interviews.
that, and I'm being very sober when I say this, that seems to have been dispelled. And I agree with Rahul because he got some time with him. There was nothing uncertain in his words, the way he spoke as well. ஸோ நான் முன்னாடி சொன்னதை இப்போ இவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார் பாருங்க. இவரே வந்து ஒரு சந்தேகத்தில் தான் இருந்திருக்காரு. விஜய் அவர்கள் வந்து ஒரு வேளை மீடியா பார்க்குறதுல வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும், அவருனால வந்து அவங்க கேட்கக்கூடிய பதில் சொல்ல முடியாமல் திணற ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக அவாய்ட் பண்ணுறாரு. இப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். பட் இப்போ அவர் வந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வந்து பேசிட்டு வந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு அப்படிலாம் ரொம்ப எதுவுமே கிடையாது. அது அவருடைய விஷனில் ரொம்ப கிளியராக இருக்கார். அவருடைய ஃபோக்கஸ் என்னன்றதை வந்து டிசைட் பண்ணி வச்சிட்டாரு. எப்போ என்ன பண்ணணும், எதை செய்யணுன்றதை வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து இவர் வந்து ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. ஸோ விச் மீன்ஸ் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை வந்து கரெக்டாக திட்டமிட்டு அதை வந்து கொண்டு போகணும். அப்போ அந்த ஒரு திட்டமிடல் வந்து விஜய்கிட்ட வந்து ரொம்ப காலமாகவே இருக்கிறனால தான் இன்றைக்கி அவர் வந்து அரசியல் களத்தில் எந்த டயத்தில் இறங்கினா நமக்கு வந்து மக்கள் வந்து நம்மளை நேசிப்பாங்க, மக்கள் வந்து நம்மளை கொண்டாடுவாங்க, மக்கள் வந்து நம்மளை வந்து நம்புவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது கரெக்டாக வந்து இதை வந்து யாரும் தமிழ்நாட்டில் யாரும் இதை பண்ணலை. எல்லாருமே வந்து வயசானதுக்கப்புறம் அரசியல் வந்திருப்பாங்க. பட் தன்னுடைய கேரியர் உச்சமாக இருக்கும்போது அதை விட்டுட்டு நான் மக்கள் சேவைக்கு வர்றேன் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இருக்கிறதுலே ஒரு லைஃப் ரிஸ்கி விஷயம். அப்போ அந்த ரிஸ்க்கான விஷயத்தை எடுத்து வர்றது அப்படின்றது மக்களுக்காக நிற்க வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது மக்கள் அவர் கண்டிப்பாக அவர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை வீண் போகலை அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண் கூட. இன்றைக்கி எல்லா எதிர்க்கட்சிகளும் சரி எந்த மாதிரி அரண்டு போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து தளபதி அவர்கள் எதிர்பார்த்தது. ஸோ அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அந்த 2 மாதத்தில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு இந்திய அரசியலே உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கி வந்து தளபதி இருக்கிறார். அவர் இல்லாமல் இனி ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி அரசியல் இல்லை அப்படின்றது வந்து இனி வரப்போகிற காலங்களில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம இழந்துடவே கூடாது அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ another video. Love you all. Take care. Bye.